ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் டைரெக்டாக செகண்ட் இயர் சேர்கிறதுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக டிப்ளமோ கோர்சஸில் வந்து செகண்ட் இயர் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டிப்ளமோ கோர்சஸ் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசின் அனைத்து அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான நேரடி 2ஆம் ஆண்டு பட்டய படிப்பிற்கான விண்ணப்பிக்கவும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவும் கீழ்கண்ட இணையதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.tnpoly.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இணையதள வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ ஃபெசிலேஷன் சென்டர், சரிங்களா, டிஎஃப்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பாருங்கள். டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமோ அட்மிஷனுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th +2, சரிங்களா, இதை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாமினேஷன் வித் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயாலஜி, இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிஸு, பயோடெக்னாலஜி, டெக்னிக்கல் வொகேஷனல் சப்ஜெக்ட்டு, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸு, பிஸ்னஸ் ஸ்டடீஸு, என்டர்பிரினர்ஷிப், சரிங்களா, இந்த குரூப்ஸ் எல்லாமே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணிவிட்டு 2 ஆண்டு தொழில்நுட்ப பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து 2 years ஐடிஐ வந்து என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். டெபிட் கிரெடிட் கார்டில் கட்டிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து செலுத்த தேவை. விண்ணப்பிங்க வந்து ஸ்டார்டிங் டே பார்த்தீங்கன்னா 6/5, மோஸ்ட்லி இன்ஜினியரிங்க்கு அதான் கொடுத்துருந்தாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும், ப்ளஸ் வந்து இப்போ பாலிடெக்னிக்கும் அதே டேட்டு தான். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/5/2024 சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஐடிஐ மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சிறப்பு பிரிவினருக்கான சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பதாரர் புகைப்படம் தேவையான அளவுகளில் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து தகவல்கள், வழிகாட்டி மற்றும் தொலைபேசி எண்கள் எல்லாமே www.tnpoly.in அப்படிங்கிற வெப்சைட் வாயிலாக அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் டைரெக்டாக செகண்ட் இயர் படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.